ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்னைக்கான காணொலியில நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த இஸ்ரேல் காசாக்கான பிரச்சனையில ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்காரு. போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சிருக்காரு. அதன் தலைவரே அவர் தான். ஸோ அவர் தலைமை கீழே அந்த போர்ட் ஆஃப் பீஸுக்கு கீழே முக்கியமான ஒரு முடிவு இந்த இஸ்ரேல் காசா கான்ஃபிளிக்ட்ல எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஆயுத பூஜையை கொண்டாடிட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான தகவல் இந்த வீடியோல இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இடையே சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்புல தான் ட்ரம்ப் அவருடைய பீஸ் பிளானை ப்ரோபோஸ் பண்றாரு. ஆசாக்கு எது மாதிரியான பீஸ் பிளான் அப்படிங்கிறதையும் பெஞ்சமின் நெத்தனியாகு கிட்ட சொல்றாரு. பட் சர்ப்ரைசிங்லி நெத்தனியாகவும் அதற்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ இது மிகப்பெரிய சம்பவமா பார்க்கப்பட்டது. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எக்ஸல ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்டர் போட்டாரு. மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே எக்ஸல பதிவு போடுறாரு. மறுநாள் இந்த மீட்டிங்ல இது மாதிரி ஒரு உடன்படிக்கை ப்ரொபோஸ் பண்றாரு. அதுல நெதன்யாகு கையெழுத்து போடுறாரு. அப்ப இந்த பீஸ் பிளான் அப்படிங்கறத ஏற்கனவே அரபு நாடுகளுக்கு இவர் சொல்லிட்டாரு. அரபு நாடுகளை சம்மதிக்க வச்சுட்டு தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு கிட்ட இவர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒண்ணு இங்க கிளியரா தெரியுது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நெத்தன்யாகு இந்த காசாவை ஃபுல்லா ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர், ஒன்னும் இல்லாம ஆக்கணும், அதாவது ஹமாஸை ஒன்னும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய நபர். அவருடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பீஸ் பிளான் ஆனதே இருக்கா? ட்ரம்ப் இந்த பீஸ் பிளானை டிராஃப்ட் பண்ணிருக்காரா, இல்ல எப்படி ஒரு கையெழுத்து போட்டாரு அப்படிங்கிறத இந்த பீஸ் பிளான் டிராஃப்டை நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன அப்படிங்கறது புரிய வந்துடும். இந்த டிராஃப்டை பார்க்கும்போது இந்த வீடியோல டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த போட்டோவை பாருங்க. ஸோ இதுதான் மேப். ட்ரம்ப் ஆஸ் பர் அவருடைய டிராஃப்ட் படி இந்த மேப் ஆனது இதுதான். இதுல எப்படியெல்லாம் ஐடிஎஃப் படி பின்வாங்க போகுது அப்படிங்கிறதும் இந்த மேப்ல இருந்து தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ மேப் ரொம்ப முக்கிய நண்பர்களே. இந்த மேப்ல உங்களுக்கு பல கட்ட லைன்ஸ் இருக்கும். லைக் ப்ளூ, எல்லோ, பிளாக் அப்படின்னு பல கட்ட லைன்ஸ் இருக்கும். இந்த லைன்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் பின்வாங்குதல். ஸோ ட்ரம்பின் ஒவ்வொரு பிளானும் இந்த பக்கம் டிக்காக இந்த பக்கம் ஒவ்வொரு அடியா இவங்க ஐடிஎஃப் படியானது பின்வாங்கிட்டே வருவாங்க. அதன்படி நான் ட்ரம்பின் பிளானை ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க மேப்பை பார்க்கக்கூடிய இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறதுலாம் இப்போதைய ஃப்ரண்ட் லைனா இருக்கு. அந்த ப்ளூ லைனுக்குள்ளதான் இப்ப இருக்கும் காசா மக்கள், பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் காசா மக்கள் அந்த ஒரு கன்ஜஸ்டட் பகுதியில தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறது தான் கரண்டா இருக்கக்கூடிய ஐடிஎஃபின் ஃப்ரண்ட் லைன். இந்த பின்வாங்குதல் நடவடிக்கை எப்ப நடத்தப்படும் ஆஸ் பர் ட்ரம்ப் டிராஃப்டட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹமாஸ் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பிணைய கைதிகளையும் அட் அ டைம்ல இவங்களுக்கு ஃப்ரீ பண்ணணும். அப்பதான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பின்னடைவானது எடுக்கப்படும் இஸ்ரேல் சார்பாக அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இவங்க விடுதலை பண்ணதுக்கு கைமாறம் இஸ்ரேல் சார்பாக அக்டோபர் 7, 2023 இருந்து பிடித்து வைக்கப்பட்ட 1700 காசான்களையும் 250க்கும் மேற்பட்ட தூக்கு கைதிகளையும் இவங்க ஒட்டுமொத்தமா இஸ்ரேலும் ரிலீஸ் பண்ணுவாங்க இதற்கு கைமாறா. சோ ஒரு பக்கம் ஒரு ஃப்ரண்ட் லைன் ஆனது பேக் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 2 பேரும் ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளான். இந்த பிளான் ஆனது ஓகே ஆச்சுன்னா ஹமாஸ் மொத்தமா காசால அவங்களுடைய ஆர்ம்ஸை வந்து டீகமிஷன் பண்ணணும். அதாவது ஆர்ம்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாமே சரண்டர் பண்ணிடணும். இல்லைன்னா அது எல்லாத்தையுமே குழி போட்டு புதைச்சிடணும். அவங்க கையில ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதற்கு கைமாறா அமெரிக்கா கொடுக்கறது என்னன்னா, இப்படி நீங்க ஆர்ம்ஸ் எல்லாமே கை விட்டுட்டு அங்க இருக்கணும்னு விருப்பப்பட்டா இருங்க, இல்ல உங்களுக்கு காசா இனிமேல் அன்சேஃப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்த விட்டு நீங்க உலகத்துல இருக்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். அதற்கான சேஃப் பேசேஜா அமெரிக்கா உருவாக்கி தரோம். ஸோ இஷ்டம் இருந்தா காசால இருங்க, ஆர்ம்ஸை வந்து டீகமிஷன் பண்ணிட்டு, அப்படி இல்லையா எங்க போகணுமோ அங்க நாங்க உருவாக்கி தரக்கூடிய சேஃப் பேசேஜ் மூலியமா அந்த நாட்டுக்கு போய் நீங்க தஞ்சம் அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் செகண்ட். ஸோ இந்த பிளானுக்கு இவங்க மூவ் ஆனாங்கன்னு வைங்களேன். இப்ப ப்ளூல இருந்து எல்லோக்கு போன ஐடிஎஃப் படையானது எல்லோல இருந்து ரெட் ஜோனுக்கு வந்துருவாங்க. ஸோ ஓரளவுக்கு மீண்டும் காசா பழைய நிலைமைக்கு திரும்பின மாதிரி தான் கணக்கு. இந்த ரெட் லைனுக்கு வந்துட்டாங்கன்னாவே பேனிக் ஆனது கம்ப்ளீட்டா எலிமினேட் செய்யப்பட்டது. இந்த ரெட் லைனுக்கு வந்துட்டாங்கன்னா இதான் 2ஆம் கட்ட முன்னேற்றமா நாம வச்சிருக்கிறது. இந்த 2 பாயிண்ட்டுமே வெற்றிகரமா டிக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அடுத்த கட்டமா எய்ட் அனுப்புறது. எய்ட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும், ரஃபா பார்டர் வழியா உள்ள வராது. அந்த ஏரியல் மூலியமா மட்டும் தான் எய்டை கொஞ்சம் கொஞ்சமா போடுறாங்க. அதுவும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப செக் பண்ணி சில எய்டை போடுறாங்க. அது மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இப்போ இனிமேல் கொடுக்கக்கூடிய எய்டுக்கு இருக்காது. சப்போஸ் இந்த 2 பாயிண்ட் டிக் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா எல்லா வகையில இருந்துமே எய்டு தரப்படும். 2 ரஃபா பார்டருமே ஓபன் செய்யப்படும். யாரு வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் வரலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது.
போன மக்கள் திரும்ப வரணுமா உள்ள வரலாம், இல்ல இங்க இருக்க மக்கள் வெளியில போகணுமா போகலாம். ரஃபா பார்டர்ல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அது ஈஜிப்ட் சைடும் நாங்க பேசிட்டோம். ஸோ 2 சைடுமே பார்டர் ஆனது ஓபன் பண்ணப்படும் ரஃபா பார்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எய்ட் அப்படிங்கும் போது இந்த ரெட் கிராஸ் மூலியமாவோ இல்ல மற்ற அமைப்பு மூலியமாவோ எய்ட் அப்படிங்கிறத நாங்க சொல்லல. அமெரிக்கா துரிதமா எய்ட் தரும். ஸோ எய்ட் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே இருக்கும். எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், மெடிசன்ஸ் அப்படின்னு எசென்ஷியல் சர்வீஸ்ல இருந்து லைக் பிஸ்கெட்ஸ், பிரெட்ஸ் அது மாதிரி எல்லா வகையான எய்டுமே நாங்க கவர் பண்ணுவோம். பேக் டு நார்மலுக்கு நாங்க அந்த எய்ட் மூலியமா காசாவை கொண்டு போவோம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. இது 3வது பாயிண்ட். ஹமாஸ் ஆயுதத்தை கை விட்டாங்க, இருக்கணும்னா உள்ள இருப்பாங்க, இல்லைன்னா வெளியில போயிடுவாங்க. மக்கள் எல்லாருமே போயிட்டு வரலாம். ரஃபா பார்டர் ஓபன் செய்யப்பட்டது, எய்டு கொடுக்கப்பட்டது. ஸோ பேக் டு நார்மல். இப்ப அதை கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க யாரு? அந்த இடத்துல இஸ்ரேல் உள்ள வரல, ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அரசியல்வாதியற்ற சில பாலஸ்தீனிய தலைவர்களை கொண்டு ஒரு குழுவை இவங்க அமைக்கிறாங்க. அந்த குழு தான் டெம்பரவரியா இந்த காசா மக்களுக்கும் இந்த காசாக்கும் ஒரு கவர்மெண்டா இருந்து செயல்படுவாங்க டெம்பரவரியா. அண்ட் இந்த டெம்பரரி அரசாங்கத்தையும் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு குழு கண்காணிக்கும். ஸோ அந்த குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தா ட்ரம்ப். ஸோ ட்ரம்பின் கீழே ஒரு குழு இருக்கு. அந்த குழுக்கு கீழே தான் இந்த காசாவை கவர்மெண்ட் பண்ணக்கூடிய டெம்பரரி கவர்மெண்ட் ஆனது உருவாக்கப்படுது. ஸோ இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு இந்த காசா மக்களையும் காசாக்கும் வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பாங்க. அதற்கப்புறம் காசா மூலமாக ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்று உருவாக்கப்படும். அது மூலியமா ட்ரம்பின் டேரிஃபுக்கு இணங்க இங்க இருந்து பிசினஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா காசாவா மாத்துறாங்க. இதை ஃபாலோ பண்ணி மக்கள் போயிட்டு வர்றது அந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம காசா ரீபில்ட் செய்யப்படும், புதுசா காசா கட்டி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இது மாதிரி காசாவை ரீபில்ட் பண்ணும்போது அதுல மறைமுகமாகவோ இல்ல நேரடியாகவோ இல்ல ஹமாஸை தொடர்பு படுத்தின எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, இல்ல ஹமாஸோ சரி அப்படின்னு யாருமே அந்த ரீபில்ட் ப்ராசஸ்ல உள்ள இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கன்சல்டன்ஸுக்கோ கான்ட்ராக்ட்ஸுக்கோ காசாவை ரீபில்ட் பண்ற ஒரு டெண்டர் கிடைக்குதுன்னு வைங்களேன், அதன் மூலியமா ஹமாஸை சேர்ந்தவங்க அதுல வேலை செய்யக்கூடாது. இல்ல ஹமாஸை லிங்க் பண்ண கம்பெனிகள் அந்த கான்ட்ராக்ட் கம்பெனி கூட எந்த ஒரு பிசினஸும் பண்ணக்கூடாது. அது மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஹமாஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ரீபில்ட் பர்பஸ்ல வரக்கூடாது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு பாயிண்ட் மூலியமா. காசாக்கான செக்யூரிட்டி, இப்ப காசாக்கு அப்படின்னு ஒரு டெம்பரவரி கவர்மெண்ட் உருவாக்கியாச்சு. அப்ப டெம்பரரி மிலிட்ரி இதற்கு தான் வராங்க. ISF, இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைஸ்டு ஃபோர்ஸ். இந்த இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைஸ்டு ஃபோர்ஸ் யாரை கொண்டு உருவாக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா US மிலிட்ரி பர்சனல்ஸ், அரப் கண்ட்ரிஸோட மிலிட்ரி பர்சனல்ஸ் அண்ட் இன்னும் இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ் போட்டிருக்காங்க. அதற்குள்ள எந்த நாட்டு படை வரும் அப்படிங்கிறது தெரிய வரல. மேபி அதற்குள்ள இஸ்ரேலின் படை கூட இவங்க உள்ள ஓட்டலாம். இப்படி அமெரிக்கா, அரப் கண்ட்ரிஸ் மற்றும் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் மூலியமா உருவாக்கும் ஒரு ஃபோர்ஸ் தான் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைஸ்டு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் தான் காசாவின் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு பொறுப்பு. ஸோ இவங்க தான் மிலிட்ரி ரீதியான பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்க பாருங்க. இஸ்ரேல் கூட மிலிட்ரியா பேசணுமா, காசாவின் மிலிட்ரினா இந்த படை ISF தான் பேசுவாங்க. அவங்களுக்கான படை அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஒன்ஸ் இந்த ISF உள்ள வந்துட்டாங்கன்னா IDF ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடுவாங்க. அண்ட் ISF அப்படிங்கிற பாயிண்ட் உள்ள வரும்போது ஒரு செக்யூரிட்டி பஃபர் ஜோனை இவங்க உருவாக்குறாங்க. அந்த பஃபர் ஜோனை நீங்க நான் காமிச்ச மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், பிளாக் கலர்ல கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் செக்யூரிட்டி பஃபரா இருக்க போகுது. அந்த பஃபர் ஜோன் அப்படிங்கிறதும் காசாக்குள்ள இருக்க ரீஜன் தான். இஸ்ரேலின் ஒரு பகுதியும் இங்க இடத்துல கைவிட்டு போகல. காசாவின் பகுதிக்குள்ளேயே ஒரு செக்யூரிட்டி பஃபர் ஜோனை உருவாக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் குரூஷியலான பாயிண்டா பார்க்கப்படுது. ISF அப்படிங்கிறது கொஞ்சம் கோல்மால் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் என்ன ஏது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு 7 பாயிண்ட் 6 பாயிண்ட் பார்த்தோம். இந்த பாயிண்ட் தான் சுத்தி ரொம்ப டீட்டெயிலா 20 அம்ச அமைதி நடவடிக்கை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ப்ரொபோஸ் பண்ணாரு. இப்ப இதற்கு தான் நெத்தன்யாகு அவர்களும் கையெழுத்து போட்டு ஓகே நான் ஒதுக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு அவரும் சம்மதிச்சிருக்காரு. அண்ட் இந்த பிளானுக்கு ட்ரம்ப் கொடுத்த டைம் லைன் அப்படிங்கிறது 72 மணி நேரம். அதாவது நேத்து சொன்னார்னா நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு அப்படின்னு 3 நாளைக்கான டைம் லைன் தான் இதற்கு. ஸோ இதற்குள்ள ஹமாஸ் ஆனவங்க இந்த பீஸ் பிளானை ஒத்துக்கிட்டு உடனடியா பிளானை ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும், ஒவ்வொன்றா பின்னாடி போயிட்டே இருக்கணும். இதுதான் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்கிறாரு. சப்போஸ் இது நடக்கலினா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது தானே. இது நடக்கலினா அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நெத்தன்யாகு பதில் சொல்லிட்டாரு. We will finish everything. If this peace plan doesn't work, we will finish, we will take care of entire thing அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த பிளானுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளுமே நாங்களே முழுசா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா ஹமாஸ் இவங்க எலிமினேட் பண்ணுவாங்க, ஹமாஸ் கிட்ட இருக்கிற ஆயுதங்களை இவங்களே டீகமிஷன் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் பண்ண வாட்டி ஒவ்வொரு ஸ்டெப்பா இவங்க பின்னோக்கி வருவாங்க அப்படிங்கிறது தான் நெத்தன்யாகுவின் பதிலா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ட்ரம்ப் சொல்றதை படி அவங்க கேட்டுக்கிட்டு போனா உயிரிழப்புகள் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் ஓவராலா தெரிய வருது. இப்ப இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அதாவது அரப் கண்ட்ரிகள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த அரப் கண்ட்ரிகள் எல்லாம் யாரு அப்படின்னு பாருங்களேன். கத்தார், UAE, சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், ஈஜிப்ட், ஜார்டன்,
இவங்க எல்லாம் தான் இந்த பீஸ் பிளானுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் ஹமாஸையும் பேசாம ஒத்துக்கோப்பா, இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஹமாஸையும் பிரஷர் பண்ணி இந்த பீஸ் பிளானுக்கு ஒத்துக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நெத்தன்யாகு அவர்கள் கிளியரா ஜெயிச்சிட்டாரு. இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லா வயலேஷன்ஸ், ஜெனோசைடு அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு எதிராக இருந்த பல குற்றங்களை அவரு ஜெயிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றங்கள் எல்லாமே இப்போ ஒண்ணும் இல்லாம தான் ஆயிடுச்சு. இப்ப அடிச்ச வரைக்கும் விட்டுருங்க, இனிமேல் என்ன அப்படின்னு பாக்கலான்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஸோ இவங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அடிச்ச வரைக்கும் இவங்களும் விட்டுட்டாங்க. இத்தனை நாளா இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல வந்து அதை பண்ணணும், இதை பண்ணணும், நெத்தன்யாகுக்கு எதிராக கொடுத்த கண்டனங்கள் ரொம்ப லேட்டஸ்டா கட்டார் சொன்னாங்களே, இஸ்ரேலுக்கு தக்க பதிலடியை நாங்க கொடுப்போம், எங்க மேல நடத்தின தாக்குதலுக்குன்னு சொன்னது எல்லாமே காத்தோட போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இஸ்ரேல் தொட்டதுக்கு பதிலடி என்ன அப்படிங்கிறத அவரு காமிச்சிட்டாரு. ஸோ அந்த இடத்துல நெத்தன்யாகு அவர்களின் விக்டரி அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒன்னாதான் இருக்கு. ஸோ நான் சொல்றது பல பேருக்கு, பல சமூகத்தினருக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆனா யதார்த்தங்கிறது இதுதான் டிஃபரன்ஸ். அது நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலங்கிறது அவங்க மனசு பொறுத்து. பட் நத்திங் பர்சனலா நான் எதையும் டச் பண்ணல. ஆனா ஈரான் மட்டும் கொஞ்சம் தனிச்சு நிக்கிறாங்க. ஸோ ஈரான் தொடர்ந்து அவங்களுடைய வலுவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஹமாஸுக்கான ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பீஸ் பிளான் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகும்னா அது ஒரு நாடுனால கண்டிப்பா ஆகும். அது ஈரான் அதற்கான வேலையை திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான அப்டேட்ஸும் லைட்டா வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் கூட நெத்தன்யாகு பேசிட்டு ஸ்மிட் எல்லாம் கொடுத்தது, கையெழுத்து போட்டு வந்த பிறகு ஒரு வீடியோ ஒண்ணு பதிவு பண்ணி போட்டுறது, காசாவை முழுமையா விட்டு கொடுக்க மாட்டேன், அது எப்பயுமே நடக்காது, இப்போதைக்கு ஹமாஸை நான் வந்து ஐசோலேட் பண்ணிருக்கிறேன், காசாவை நான் முழுமையா விட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்ல. காசா ஸ்டில் எங்களுடைய ரேடாருக்குள்ள தான் இருக்கு. இது எல்லாமே தான் அரப் கண்ட்ரிஸ் ஆனவங்க அந்த பீஸ் பிளான் மூலியமா ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு குண்டை தூக்கி போட்டுறாரு. அந்த பக்கம் ட்ரம்ப் உடைய டிராஃப்ட்ல காசா இஸ்ரேலுக்குள்ள சொந்தம், இஸ்ரேல் இன்னும் காசால அவங்களோட ஆக்டிவிட்டியை பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ ரெக்கவர் ஆகும் காசா அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்ல தான் அது இருக்கு. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டில் காசா எங்களுடைய மானிட்டருக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த காசாவை நாங்கள் விட்டு கொடுக்கல அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு அரப் கண்ட்ரிகள் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு பாருங்களேன். அது இந்த ஒத்துக்கிட்ட அரப் கண்ட்ரிஸ் சில பேருக்கு ஷாக்கிங் நியூஸா போயிருக்கும். ஸோ இதுதான் அந்த பீஸ் பிளான். அந்த பீஸ் பிளான்ல நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய பிளான்ஸ் அப்படிங்கிறது இதுதான். அந்த மேப் அப்படிங்கிறதும் நீங்க பார்த்துருப்பீங்க. 72 மணி நேரத்துல இவங்க ஒத்துக்கல அப்படின்னா இஸ்ரேல் அடுத்த கட்ட நடவடிக்கையை எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தீவிரமா பார்க்க வேண்டியதா இருக்கும். காசா பிளானை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹமாஸ் ஒத்துப்பாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் சம்பவம் மாறும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அண்ட் இது போன்ற பல காணொலிகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.